இழப்பு ஏற்பட்டது. அதனால ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன் மூலம் க்யூர் பண்ணி வந்துட்டோம். 5 நாள் பெட்டில் இருந்தோம், அங்கே க்யூர் பண்ணி தான் வந்துட்டோம். ஆனால் வந்து ஒரு சைனஸ்னால வந்திருக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் 10 நாள் வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்டா தும்மல் வராமல் இருந்தது. திருப்பி 10 நாள் கழிச்சு திருப்பி தும்மல் வந்துருக்கு. எந்திரிச்சாருன்னா தொடர்ந்து 10 தும்மல் இருக்கும். காலையில் ஒரு தண்ணி தொட்டாவோ இல்லை டஸ்ட்டு ஏதாவது இந்த ஒற்றை அடிச்சாவோ அந்த மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நம்ம ஐலாண்ட் கம்பெனியில் ஆயுஷ் விங்ஸ் தான் அதை மட்டும் போட்டு கொடுத்தேன். அதாவது இங்கிலீஷ் மெடிசனோட தான் இதை சேர்த்து கொடுத்தேன். 10 நாள் தான் அவர் சாப்பிட்டாரு. தும்மல் கூட வரதில்லை. ஆனால் மருந்து வச்சுட்டாரு, போதும் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்ன தொடர்ந்து எடுத்துக்கங்க, இந்த 3 மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா லைஃப்பில் வராது அப்படின்னு இன்னைக்கு காலையிலேருந்து திருப்பி எடுத்துக்கிட்டாரு. ஆனால் தும்மல் சுத்தமாக வரவே இல்லை. அது ஒன்று எனக்கு வந்து அல்சர் இருந்தது, ஃபேட்டி லிவர் இருந்தது, கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தது. 6 மாசமா நான் பீரியட்ஸ் ஆகலை. நான் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தேன். உடம்பு அதனாலேயே வெயிட் போடுச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடி தான் 10 நாளைக்கு முன்னாடி தான் பீரியட்ஸ் ஆனேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். எந்த மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் போனால் இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக குளுக்கோஸ் ஏற்றி இந்த நரம்பே இந்த இடத்துல வீங்கிச்சு. ஐயோ அது என்னடாது, நம்ம இனிமேல் ஹாஸ்பிட்டலே போகக்கூடாது, இப்படியே போனால் போய் சேர்ந்துடலாம், நான் இங்கிலீஷ் மெடிசன் போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த பிறகு தான் அப்புறம் மேடம் சொன்ன பிறகு இதில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்த பிறகு அப்புறம் ஒரு கை கால் வர்றவங்க பேராலிசிஸ் அட்டாக், அவர் சிஎம்சி எல்லாம் போயிட்டு எவ்வளோ லட்சங்கள் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெடிசனை வந்து மேடம் கூப்பிட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நல்லா குணமாயிட்டு வந்தார். ஏதோ ஒரு இதுனால அவங்க பாதியில் நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ எந்திரிச்சு தானாக வந்து ஒருத்தர் தூக்கி விடணும், இல்லைன்னா அந்த இடத்துல தொட்டில் கட்டிடுவாங்க, அது பிடிச்சி எழுதுவார். அப்போ அவரே எழுந்து நல்லா பேசுறாரு. நான் நல்லா இருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அழுவார், என்ன குறைக்க வைங்க சார் அப்படின்னு. அவர் வந்து வீல் சேர் கூட இல்லாம போன மாசம் திருப்பதியும் போயிட்டு வந்தார். அவர் வீல் சேர் கூட ஒரு 6 மணி நேரம் நான் இதுலயே இருந்து அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே பிடிச்சே கூட்டிட்டு போய் அவர் ஒரு காலிலேயே சப்போர்ட் பண்ணி எடுத்து போய் திருப்பதி போனதே பெரிய அவர் ஒரு எனக்கு இந்த மாதிரி நடக்குமே நான் தெரியல மேடம். சூப்பர் மேடம், பார்வதி மேடம் அவ்வளோ பிடிச்சிச்சு அவருக்கு. இப்போ வந்து மருந்து எடுத்துட்டா இருக்காரு. கொஞ்சம் இப்போ எடுத்துருந்தா க்யூர் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றுலேருந்து சொல்லிட்டு வந்தேன், தயவு செஞ்சு பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த மருந்து எடுங்க, சீக்கிரமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு. தேங்க்யூ சார்.